எங்கே இருக்க பார்த்தோம்னா இப்போ அடப்பா வயல் தான் உள்ளே போயிட்டுருக்கோம். அடப்பா வயல் உள்ளே போகிறான். ஹலோ காய்ஸ், நான் இப்போ வந்து எங்கே இருக்கேன்னா அடப்பா வயலில் புதுக்கோட்டை அருகாமையில் உள்ள பள்ளிவாசல் அடப்பா வயல் பக்கத்தில் தான் இருக்கேன். இங்கே நோம்பு திறக்கலான்னு வந்திருக்கிறேன். இந்த பள்ளியை காட்டுறேன் பாருங்கள். இந்த பள்ளிவாசல் தெரியுது பாருங்க, மினாரு. இதுக்கு தான் போகலாம்னு கிளம்பி வந்திருக்கிறேன். வெளியில் பார்த்தீங்கன்னா முட்டை போண்டா, பஜ்ஜி, வடை, உளுந்த வடை, சம்சான்னு ஏகப்பட்ட இது வச்சுருந்தாங்க. இஃப்தாரத்துக்கு நேரம் ஆச்சு. எல்லோரும் வாங்கிட்டு உள்ளே போகிறாங்க நோம்பு திறக்கிறதுக்காண்டி. இதுதான் அந்த அடப்பான் வயல் பள்ளிவாசல். பிரசித்தி வாய்ந்தது தான் பள்ளிவாசல். இது வந்து இந்த பள்ளிவாசலுக்கு வந்து ஏராளமான இஸ்லாமிய நண்பர்கள் அனைவரும் வந்து இங்கே தொழுகை நடத்துவாங்க. எல்லாரும் வந்து ஒரு புகழ்பெற்ற பள்ளிவாசல். சூரியன் மறைய போது பாருங்கள், அதுக்கு ரம்மியமான காட்சி பின்னாடி மறையுது. இன்னும் ஒரு 6:30 மணி, சில மணி துறையில் 6:30 மணிக்கு பாங்க ஒலி கேட்கும். அப்போ வந்து எல்லோரும் வந்து நோன்பு திறந்துட்டு வந்து இந்த பள்ளியில் கூடி தொழுகுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ தான் காலியாக கிடக்குது. 6:35க்கெலாம் இந்த இடம் ஃபுல்லாயிரும். ஒரு இடம் கிடைக்க முடியாது, அவ்வளோ இடம் ஃபுல்லாக கூட்டம் நின்றும், வரிசையாக நின்றுவாங்க. இப்போதுக்கு வந்து கூட்டம் இல்லை. நம்ம வந்து நமாஸ் பண்ணிவிட்டு போகலான்னு மேலே வந்துட்டேன். தொழுகைக்காண்டி மசூராலாம் விரிச்சிட்டு வந்து தக்பீர் கட்டி, எப்போயுமே வந்தவுடனே 2 ரக்காயத்து அல்லாஹ்க்காக நின்றுக்கிட்டு நான் ஃபிலோ சுரத்தோ தொழுதுக்கிறேன்னா அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டிட்டேன். தொழுவு முடித்து 2 பக்கமும் தலையை இப்படி கீழே மேலே சைடு லெஃப்ட்டு ரைட்டு ஆட்டினா சலாம் கொடுத்துட்டு, இரு கரங்களையும் ஏந்தி அல்லாஹ்விடத்தில் நம்ம என்ன பிரார்த்தனை செய்கிறோமோ, என்ன துவா செய்கிறோமோ அதை அல்லாஹ் உடனே நம்மளுக்கு அதை வந்து தருவாங்கிற நம்பிக்கை. அப்புறம் இந்த மசூராவை எடுத்து மடித்து அந்த பக்கம் வச்சிடணும். சரின்னு கீழே இறங்கி வந்து நோன்பு திறப்போம்னு வந்துட்டு அங்கே பார்த்தா மகளாவாசிகள், அந்த ஊர்வாசிகளாக வந்துட்டாங்க. ஒரு வரிசையாக உட்காந்துருக்குறாங்க. இன்னும் இந்தளவு கூட்டம் வரலை. எல்லாம் நோன்பு திறக்கிறதுக்காண்டி ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெற்று கொண்டு இருக்குது. எல்லாம் நோன்பு கஞ்சி, ஜூஸு, வடை, எல்லாம் பேரிச்சம்பழம் எல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ரோவில் உட்காந்து எல்லோரும் அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்கிறாங்க. அதை நோன்பு திறக்கும் போது எல்லோரும் துவா கேட்பாங்க. நம்ம என்ன துவா கேட்குறோமோ, என்ன நினச்சி துவா கேட்குறோமோ எல்லா துவாவும் அல்லாஹ் வந்து அந்த நேரத்தில் நோம்பாளிகளோட துவாவை அல்லாஹ் வந்து என்றைக்கும் ஏற்றுக்குருவான். இதுதான் நோம்பாளிகளுக்கு கொடுக்கக்கூடியது. பேரிச்சம்பழம் 2 வச்சுருக்குறாங்க. அப்புறம் உள்ளே பார்த்தா ஒரு உளுந்த வடை வச்சுருக்குறாங்க, ஒரு சம்சா வச்சுருக்குறாங்க, ஒரு மேங்கோ ஜூஸ் ஒன்று வச்சுருக்குறாங்க. பேரிச்சம்பழம் நல்லா டேட்ஸ் சூப்பராக இருக்கும் போல, டேட்ஸ் நல்லா பெரிய டேட்ஸாக தான் இருக்குது. அப்புறம் சரி வேறு என்ன கூப்பன்லாம் வச்சுருக்குன்னு எடுத்து கூப்பனை திறந்து பார்த்தா அதில் பார்த்தா நோம்பு கஞ்சி, பருப்பு, தக்காளி, மல்லித்தலை எல்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு. நோம்பு கஞ்சி பார்த்திங்கன்னா அப்படி டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் சாப்பிட்றத வீடியோ எடுக்க முடியல, அந்த நேரத்தில் ஆளுகள்லாம் சுற்றி இருக்கிறதுனால. ரோஸ் மில்க்கு பார்த்திங்கன்னா ஐஸ்லாம் போட்டு ஜில்லுன்னு சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா மாசா உள்ள மேங்கோ எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பாங்கு சொல்லிட்டாங்க. பாங்கு சொன்னோடனே நாங்கள் எல்லோரும் போய் நமாஸ் பண்ண கிளம்பிட்டோம். சரி காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.